ஹாய் எவ்ரிவன், வெல்கம் டு த சேனல். ஸோ இன்னைக்கு வந்து இந்த மினியேச்சர் தான் பண்ண போகிறோம். இதான் ஒரிஜினல் ஃபைல். இந்த ஃபைலை எடுத்துகிட்டு எப்படி இந்த மாதிரி மினியேச்சர் வேர்ல்டில் மாற்ற போகிறோம் தான் பார்க்கலாம். ஸோ எல்லா ரிசோர்ஸ் ஃபைலோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. யூ கேன் டவுன்லோட் அண்ட் ஸ்டார்ட் ஒர்க்கிங் வித் இட். ஸோ இதான் ரிசோர்ஸ் ஃபைல். ஃபர்ஸ்ட் திங், இதுலேருந்து சப்ஜெக்டை கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ நான் ஏற்கனவே கட் பண்ணி வச்சுட்டேன். யாருக்காவது எப்படி கட் பண்ண முடியுதுன்னு தெரியலன்னா, நான் ஏற்கனவே அதை பற்றி ஒரு டுட்டோரியல் எடுத்திருக்கேன், பென் டூலை வந்து எப்படி மாஸ்டர் பண்ணுறதுன்னு. ஸோ இப்போ ஸ்க்ரீனில் எங்கேயாவது வரும், ஜஸ்ட் அதை யூஸ் பண்ணி அந்த வீடியோ வேணால் பார்த்துட்டு வந்துடுங்க ரெஃபரன்ஸ்க்கு. ஸோ இந்த பேக்ரவுண்ட் தான் யூஸ் பண்ண போகிறோம். இந்த பேக்ரவுண்டில் ஏற்கனவே இந்த காரை நான் கண்டென்ட் அவேர் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அது எப்படி பண்ணுறதுன்னு சில பேருக்கு தெரியலன்னா, எப்போவுமே ஒரு காப்பி எடுத்துக்கோங்க பேக்ரவுண்டை. காப்பி எடுத்துகிட்டு ஸோ ஃபஸ்ட்டு இந்த காரை மட்டும் செலக்ட் பண்ணிக்கோங்க. எந்த டூல் வேணால், லேசோ டூல், குவிக் செலெக்ஷன் ஏதாவது, இதுக்கு லேசோ பெஸ்ட். ஸோ ஜஸ்ட் செலக்ட் பண்ணிட்டு ரைட் கிளிக், ஃபில், கண்டென்ட்டாகவே நார்மல் 100%, ஜஸ்ட் ஓகே கொடுங்க. ஸோ ஒரு நல்ல மாடரேட் ரிசல்ட் வரும். ஸோ இப்போ இதை டீசெலக்ட் பண்ணிவிடுங்க, கண்ட்ரோல் டி. டீசெலக்ட் பண்ணிவிட்டு ஸோ இந்த இடத்துல தான் நான் சப்ஜெக்ட் வைக்க போகிறேன். ஸோ மோஸ்ட்லி கரெக்ட் ஆகிடும். அப்படியும் உங்களுக்கு ரிஃபைன் பண்ணணும்னு தோணுச்சு, இதெல்லாம் வந்து டீட்டெயில்ஸ் போயிடுச்சுன்னு நினச்சிங்கன்னா, ஹீலிங் ப்ரஷ் டூல்னு ஒன்று இருக்கும். ஸோ ஹீலிங் ப்ரஷ் டூல் எடுத்துகிட்டு ரீப்ளேஸ் கொடுத்துருங்க. ஸோ சாஃப்ட் ப்ரஷ்ஷாக இருக்கணும். ஹார்ட்னஸ் வந்து மோஸ்ட்லி கம்மியாக வச்சுட்டு ஆல்ட் கிளிக் பண்ணிங்கன்னா உங்கள் மவுஸ் கர்சர் மாறும். ஸோ எந்த பாயிண்ட்டை சாம்பிள் பண்ணுமோ அங்கே கிளிக் பண்ணிவிட்டு ஸோ நீங்கள் அதை அப்படியே மேட்ச் பண்ணிடலாம். ஸோ இந்த மாதிரி மேட்ச் பண்ணி நீங்கள் பேக்ரவுண்டை கொண்டு வந்துடலாம். ஸோ நான் எல்லாமே ரஃப் ஐடியா தான் கொடுக்குறேன். நீங்கள் எவ்வளோ ப்ரிசைஸாக பண்ணுறீங்களோ அவ்வளோ நல்ல ரிசல்ட் வரும். ஸோ இப்போ ஸ்டார்ட் பண்ணலாம். இது வந்து 900x900 150 பிக்சல் பர் இன்ச்சஸில் இருக்குது. ஸோ இந்த ஃபைலை க்ரியேட் பண்ணிவிட்டு ஸோ நான் ஏற்கனவே கட் பண்ண ஃபைல் ஒன்று இருக்குது. ஸோ இது அப்ளை லேயர் மாஸ்க், ஸோ கன்வெர்ட் ஸ்மார்ட் ஆப்ஜெக்ட், இதை பண்ணிவிட்டு இதை மட்டும் எடுத்து வந்தேன். சாரி, ஒரு மாடரேட் சைஸ் கம்மி பண்ணுங்கள். ரொம்ப சின்னது பண்ணிடாதீங்க. ஏன்னா நீங்கள் ரொம்ப சின்னது பண்ணிவிட்டு திருப்பி எக்ஸ்பேண்ட் பண்ணிங்கன்னா டீட்டெயில்ஸ் போகும். ஸோ பெருசுலேருந்து சின்னது பண்ணிங்கன்னா மோஸ்ட்லி டீட்டெயில்ஸ் அவ்வளோவா போகாது. ஸோ 2 காப்பி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போது பேக்ரவுண்ட் எடுத்துகிட்டு வந்துடுவோம். ஸோ இப்படி சென்டராக இருக்க மாதிரி பார்த்துக்கலாம். என்டர், பேக்ரவுண்ட் கீழே எடுத்துக்கலாம். ஸோ இப்போ என்னன்னா, இப்போ இந்த சப்ஜெக்டை வந்து ஒரே ஒரு லேயர் எடுத்துப்போம். இது வந்து பாடி லேயராக இருக்க போகுது. ஸோ நீங்கள் இப்படியே வச்சிங்கன்னா உங்களுக்கு ஷேடோ போடும்போது கீழே விடும் ஷேடோ. ஸோ அந்த ஒரு டெப்த்து கிடைக்காது. ஸோ கொஞ்சம் பின்னாடி தள்ளி வச்சுருங்க. மினியேச்சரில் ரொம்ப முக்கியம், ரொம்ப சின்னதாகவும் ஆக்கிடாதீங்க, ரொம்ப பெருசாகவும் வச்சுன்னா ஒரு ரியாலிட்டி இருக்காது. இந்த சைஸ் மாடரேட். ஸோ இது வந்து பாடியாக இருக்க போகுது. ஸோ இந்த ஹெட் மட்டும்தான் வேணும். ஸோ பென் டூல் எடுத்துக்கோங்க, ஷார்ட்கட் பி, ப்ரிசைஸாக கட் பண்ணுங்கள். அதை மாஸ்க் பண்ணிடலாம். இப்போ ஹெட் மட்டும்தான் இருக்குது. இந்த ஹெட் மட்டும் இப்படி வச்சிடலாம். ஸோ நான் ஏன் இந்த மெத்தட் யூஸ் பண்ணுறேன்னா, நீங்கள் இந்த ஹெட்டை மட்டும் இப்போ இந்த லேயர் இல்லாமல் வெறும் இந்த லேயர்லேயே ஹெட்டை செலக்ட் பண்ணி கண்ட்ரோல் ஜே கொடுத்துட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இப்போ சும்மா இப்படியே ஹெட்டை செலக்ட் பண்ணிவிட்டு ரைட் கிளிக் பண்ணி நியூ செலெக்ஷன், கண்ட்ரோல் ஜே கொடுத்தீங்கன்னா அது ஒரு தனி லேயரில் வந்துடும். ஸோ இப்போது இந்த லேயரை நான் இப்படி எக்ஸ்பேண்ட் பண்ணேன்னா நீங்களே பாருங்கள் டீட்டெயில்ஸ் போய்ட்டு எப்படி பிளட் அவுட்டாக ஆகிடுச்சுன்ட்டு. ஸோ அது நல்லா இருக்காது. ஸோ அதனால அந்த மெத்தட் யூஸ் பண்ணாதீங்க. 2 காப்பி எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு காப்பி ஹெட்டுக்கு மட்டும் வச்சுக்கோங்க, ஒரு காப்பி பாடிக்கு மட்டும் வச்சுக்கோங்க. ஓகே, இதில் வேணால் கொஞ்சம் வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணி கரெக்டாக சின்னில் பிளேஸ் பண்ணுங்கள். இப்படி ஓகே.
ஸோ இப்போ இது ரெண்டும் வந்து ஒரே லேயர். இதை வந்து நீங்கள் ஸ்மார்ட் ஆப்ஜெக்டாக கன்வெர்ட் பண்ணிடலாம். இப்போ என்னென்னா இதில் ரொம்ப ஹைலைட்ஸ் இருக்குது. ஸோ ஃபில்டர், கேமரா ரா ஃபில்டர். ஸோ இதில் இருக்க ஹைலைட்ஸை கம்மி பண்ணிடலாம். ஸோ பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் பாருங்கள். ஸோ இது சைமல்டேனியஸாக பார்க்கலாம். இதில் இருக்க ஹைலைட்ஸ் மட்டும் நல்லா கம்மி பண்ணிவிடுங்க. மற்றபடி எதுவுமே பண்ண வேணாம். அப்புறம் ஓகே, ஓகேங்களா? இப்போது பேக்ரவுண்டோட இதை மேட்ச் பண்ணும். ஃபஸ்ட்டு பேக்ரவுண்டை லைட்டாக பிளர் பண்ணிக்கலாம். ஸ்மார்ட் ஆப்ஜெக்டாக வச்சுக்கோங்க, அப்போ தான் வேல்யூஸை சேஞ்ச் பண்ண முடியும். பிளர், காஷியன் பிளர். லைட்டாக பிளர் பண்ணலாம். பிளர் எதுக்கு பண்ணோன்னா அப்போ தான் சப்ஜெக்ட் மேலே ஃபுல் டெப்த் கிடைக்கும். ஸோ பிளர் பண்ணியாச்சு. ஸோ இப்போ வந்து இப்போதைக்கு பிளர் ஆஃப் பண்ணிவிடுங்க. ஸோ இந்த சப்ஜெக்டை பேக்ரவுண்டோட மேட்ச் பண்ணணுன்னா நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், கர்வ்ஸ் தான் அதுக்கு பெஸ்ட். கர்வ்ஸ் ஒன்று ஆட் பண்ணுங்கள். அதை கீழ் லேயரோட மாஸ்க் பண்ணுங்கள். அதாவது வெறும் இந்த சப்ஜெக்ட்டுக்கு மட்டும்தான். இதில் இந்த 3 பட்டன்ஸ் இருக்குல்ல, அங்கே போயிட்டு ஆட்டோ ஆப்ஷன்ஸ், என்ஹான்ஸ் பர் சேனல் கான்ட்ராஸ்ட். அதாவது நம்மளே எது ஹைலைட், மிட் டோன்ஸ், டார்க் அப்படின்ட்டு இது பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட்டு ஷேடோஸை கிளிக் பண்ணி இருக்கிறதே டார்க்கான பார்ட். ஸோ அதுக்கு முன்னாடி இந்த ஒயிட்டை செலக்ட் பண்ணாமல் இந்த கர்வ் செலக்ட் பண்ணுங்கள். எக்ஸ்ட்ரீம் டார்க் கொடுக்கலாம். சில கேஸில் ஒர்க் ஆகும், சில கேஸில் ஒர்க் ஆகாது. ஸோ நீங்கள் வந்து மேனுவலாக கொஞ்சம் கொஞ்சம் கலர் சேஞ்சஸ் பண்ணி மேட்ச் ஆகுதான்னு பார்க்கலாம். ஹைலைட்ஸ், ஓகே. மிட் டோன்ஸ் மோஸ்ட்லி க்ரீனாக தான் இருக்குது. க்ரீன் மிட் டோன்ஸில் ஏதாவது இருக்கான்னு பாருங்கள். டார்க்கர் ஷேடாகவே வச்சுக்கலாம். இது என்னென்னா சேவ் த நியூ டார்கெட் கலர்ஸ் டிஃபால்ட்னா இப்போ நீங்கள் சூஸ் பண்ண கலரே எல்லாத்துக்கும் இருக்கான்ட்டு. பட் இல்லை, நம்ம வெறும் கர்வ்ஸ் இதுக்கு மட்டும் தான் அப்ளை பண்ண போகிறோம். ஸோ நீங்கள் நோ கொடுத்துடலாம். ஸோ இது கலர்ஸ், இது கர்வ்ஸ்க்கு பிஃபோர், இது கர்வ்ஸ்க்கு ஆஃப்டர். ஸோ இப்போது இதை வந்து மர்ஜ் டவுன் பண்ணிக்கலாம். ஸோ இப்போதைக்கு இது கர்வ்ஸ் ஆஃபில் இருக்கட்டும். இந்த லேயரில் இப்போ குளோபல் அட்ஜஸ்ட்மெண்ட் நீங்கள் பண்ணணும். ஸோ குளோபல் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணணுன்னா எல்லாமே ஒரே லேயர் ஆக்கிறதுக்கு கண்ட்ரோல் ஆல்ட் ஷிஃப்ட் இ, சாரி இங்கே கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் இதுக்கு மேலே வரும். எல்லா லேயரும் விசிபிளாக இருக்கணும். அதுக்கு முன்னாடி ஷேடோஸ் ஆட் பண்ண மறந்துட்டேன், சாரி. ஸோ இந்த லேயரை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. கண்ட்ரோல், எனக்கு இந்த பைக் மட்டும் தான் வேணும்னா கண்ட்ரோல் தம்ப்நெயில் மாறுது பார்த்தீங்களா, இங்கே கிளிக் பண்ணிங்கன்னா இது செலக்ட் ஆகிடும். ஒரு நியூ லேயர் ஆட் பண்ணுங்கள். பிளாக் வச்சுட்டு ஆல்ட் பேக் ஸ்பேஸ், ஓகேங்களா? ஸோ இங்கே வந்துடுச்சு. ஸோ இப்போ கண்ட்ரோல் டி கொடுத்துட்டு நான் வந்து லேட்டஸ்ட் வெர்ஷன் ஆஃப் ஃபோட்டோஷாப் சிசி யூஸ் பண்ணுறதுனால இதில் ப்ரொபோர்ஷனேட்டாக தான் ஸ்கேல் ஆகும். தட் இஸ் வித் இஸ் ஈக்குவல் டு ஹைட், அந்த ரேஷியோவில். ஸோ நீங்கள் ஓல்டர் வெர்ஷனில் யூஸ் பண்ணிங்கன்னா நார்மலாக ஷ்ரிங்க் ஆகும். எனக்கு ப்ரொபோர்ஷனேட்டாக வேணாம். ஸோ நான் ஷிஃப்ட் பிடிச்சிட்டு இப்படி ஷ்ரிங்க் பண்ணுவேன். ஸோ ஷேடோ இங்கே வந்துடுச்சு. ஸோ இதை கொஞ்சம் மூவ் பண்ணுங்கள் டயருக்கு. இப்போது இது வந்து இங்கே போகணும். இப்போ நான் இப்படி டேர்ன் பண்ணேன்னா சென்டர் பாயிண்டில் ஆங்கர் இருக்கிறனால இப்படி ஆகும். ஸோ நீங்கள் என்ன பண்ணணும், ஆல்ட் வச்சு ஆங்கர் பாயிண்ட்டை இங்கே கிளிக் பண்ணிங்கன்னா இப்போ இதான் ஆங்கர் பாயிண்ட். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அங்கேருந்து தான் இதாகும், ஓகேங்களா? ஸோ ஷேடோ ரொம்ப ஷார்ப்பாக இருக்குது. ஸோ ஃபில்டர், பிளர், காஷியன் ஃபில்டர். ஸோ ப்ரஷ் எடுத்துகிட்டு ஒரு நியூ லேயரில் கிளிக் பண்ணிவிட்டு சும்மா ஜஸ்ட் இப்படி ஒரு டேப் பண்ணுங்கள். அப்புறம் கண்ட்ரோல் டி, நான் ஷிஃப்ட் பிடிச்சிட்டு ஸோ அதோட ஒப்போசிட்டியும் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் ஷூ வந்து எப்படி இருக்குது, இப்போ ஒரு ரியலிஸ்டிக் இருக்குது. ஸோ இது பண்ணிட்டு பேர் குளோபல் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணால் எல்லாமே ஒரே லேயர். ஸோ டாப் லேயரை கிளிக் பண்ணிட்டு கண்ட்ரோல் ஷிஃப்ட் ஆல்ட் இ, இப்போ ஒரே லேயர் ஆகிடும்.
இதை ஸ்மார்ட் ஆப்ஜெக்டாக கன்வெர்ட் பண்ணுங்கள். ஃபில்டர் கேமரா ரோ. இங்கே பண்ணுற சேஞ்சஸ்லாம் வந்து ஒருத்தர் பெர்ஸ்பெக்டிவ்க்கு ஏற்ற மாதிரி எப்படி வேணால் பண்ணலாம். இதான் பண்ணணும்னு இல்லை, பட் நான் ஜென்ரலாக சொல்கிறேன். இங்கே க்ரீன் டோன்ஸ் அதிகமாக இருக்கிறதுனால க்ரீன் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ எக்ஸ்போஷர் லைட்டாக பிரைட்டன், கான்ட்ராஸ்ட் கொஞ்சம் கலர்லாம் ஷார்ப்பாக இருக்கும். அண்ட் இன்னொரு விஷயம், இங்கே பண்ணுற சேஞ்சஸ் மொபைலில் டிஃப்ரெண்ட்டாக இருக்கலாம், இல்லை வேறு ஸ்க்ரீனில் டிஃப்ரெண்ட்டாக இருக்கலாம். ஏன்னா நீங்கள் ஒர்க் பண்ணுற ஸ்க்ரீனோட ரெசல்யூஷனை பொறுத்த மாதிரி இப்போ இங்கே கலர்ஸ் காட்டும். ஓகே, ஸோ இதுவே நீங்கள் வேறு ஏதாவது ஃபோனுக்கு அதை எடுத்துகிட்டு போகும்போது அந்த ஸ்க்ரீனுக்கு ரெசல்யூஷனுக்கு ஏற்ற மாதிரி கலர் அடாப்ட் ஆகும். ஸோ நீங்கள் ஒரு மீடியம் சேஞ்சஸ் மட்டும் பண்ணுங்கள். ரொம்ப எக்ஸ்போஷர்லாம் பண்ணிட்டீங்கன்னா அங்கே ரொம்ப டிஃப்ரென்ஸ் இருக்கும். இந்த டிஏஸ் வந்து ஒரு அந்த ஃபாகி லுக் தரத்துக்கு அதை எப்பவுமே கொஞ்சம் எடுத்துட்டீங்கன்னா ரொம்ப ஷார்ப் லுக் வரும். கலர்ஸ் கொஞ்சம் பாப் பண்ணும். சேச்சுரேஷனில் எப்பவுமே ரொம்ப கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணுங்கள். இந்த கலர்லாம் ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக கலர் ஆகிடும். ஷார்ப்பனிங் கொஞ்சம் ஒரு 5 to 10ல். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், ஆரேஞ்ச் நான் இன்க்ரீஸ் பண்ண ட்ரெஸ்ஸில் இருக்க ஆரேஞ்ச் எப்படி இன்க்ரீஸ் ஆகுதுன்ட்டு. இதெல்லாம் பாப் கலர்ஸ் நல்லாயிருக்கும். க்ரீன் கொஞ்சம் எஃபெக்டில், வினிட் கொஞ்சம். ஃபெதர்ன்றது எவ்வளோ ஸ்மூத்தாக இருக்கணுன்ட்டு, இது எவ்வளோ டார்க்காக வேணும், இது எவ்வளோ லைட்டாக வேணும்ன்ட்டு. ஸோ பிஃபோர் கேமரா, இது ஆஃப்டர் கேமரா. கேமரா ரொம்ப முக்கியம் ஒரு மினியேச்சரில். ஸோ கரெக்டாக பண்ணிவிடுங்க. ஸோ தட்ஸ் இட் கைஸ். ஸோ இப்படி தான் ஒரு மினியேச்சர் பண்ணணும். இன்னும் கொஞ்சம் நீங்கள் பர்ஃபெக்டாக பண்ணோன்னா, இப்போ இங்கே லெக்கில் பண்ணோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஒரு ட்ராப் ஷேடோ இந்த டயருக்கும் இன்னும் தனித்தனியாக ஒன்று வச்சிங்கன்னா இன்னும் இதுவாக இருக்கும். ஸோ அதுக்கப்புறமா யூ கேன் புட் யுவர் நேம் டேக் அண்ட் ஜஸ்ட் ஒர்க் ஆன். ஸோ இப்படி தான் இந்த மினியேச்சர் நான் பண்ணேன். ஸோ இதோட ரிசோர்ஸஸ் ஃபைல் இருக்குது லிங்க்கில், டிஸ்கிரிப்ஷனில். நீங்கள் எடுத்து ஒர்க் பண்ணிக்கோங்க. அதுலேயும் ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா டிஸ்கிரிப்ஷனில் ஒரு வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க் இருக்குது. நீங்கள் அதில் ஜாயின் பண்ணிட்டு எந்த டவுட் இருந்தாலும் கேட்கலாம். இமீடியட் ரெஸ்பான்ஸ் வரும். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். லைக் பண்ணுங்கள், பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஐ வில் போஸ்ட் ரெகுலர் வீடியோஸ். தேங்க்யூ.